भैया इंदो நீ டிவி பாக்ஸ் अंदर क्या है உள்ளே ஒன்றும் இல்லை, உடஞ்சி போன ஒரு டிவி தான் இருக்கு. வெளியே தான் நல்லா ஸ்டிக்கர்லாம் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன், புது பாக்ஸ் மாதிரி. நீ யார்கிட்டயாச்சும் போய் என்ன வேணா பண்ணிக்கோ. ஓகே ஓகே, கொண்டா கொண்டா, எடுத்துகிட்டு போகுது. நானும் சரி வரட்டா, நான் அந்த பக்கத்து ஏரியா போகிறேன். சரியா, ஆல்ரெடி பசங்க போயிட்டாங்க. நான் போய் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டு வர்றேன். நீ அதுக்குள்ளே இதை யாரையா பிடிச்சி அவங்க தலையில் கட்டிடு. சரியா? ஓகே பாய், போயிட்டே இரு, நான் பின்னாடியே வந்துடுறேன். ஏரியா அச்சா ஹே, யாராவது கூப்பிட்டு பார்ப்போம், வந்தா அவ்வளோதான். ஹலோ மேடம். ஹலோ. யார்ப்பா தம்பி, என்ன வேணும்? மேடம், மை நேம் இஸ் சுண்டு. ஐம் ஃப்ரம் டிவி கம்பெனி. என்ன சொல்ற? ஒன்றும் புரியல. மேடம், நிம்மல் பேரு என்ன? ஏன் நிர்மல் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேர் கேட்குறான்? அதான் அவன் பேர் நிர்மல்னு சொல்லிட்டியே, அப்புறம் என்னடா? இல்லை மேடம், நை அது இல்லை. என் பேர் சுண்டு. அப்போ உங்கள் பேர் என்ன? அதை முன்னாடியே கேட்டிருக்க வேண்டியதாண்டா. இப்படி அதான் நல்லா பேசுறியே, அப்புறம் என்ன? ஆமாம் மேடம், மன்னிச்சுக்கோங்கோ. சரி சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? என் பேரா பத்தம்மா. உனக்கு எதுக்காது? 10 அம்மாவா? அப்போ நீங்கள் 10 பேருக்கு அம்மாவா? பச்சி, என் பேர் பத்தம்மா, 10 பேருக்கு அம்மா இல்லை. டீக்கே மேடம், இங்கே 10 அம்மா அப்படின்னு சொல்கிற பேருக்கு தான் டிவி ஒன்று பார்சல் வந்திருக்கு மேடம். டிவியா? நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே. இருங்க மேடம், டிவி கொண்டு வருது. டிவி எதை கொண்டு வருது? நீ தான் டிவியை கொண்டு வர்றியா? நல்லா பேசுறடா. இந்தாங்க மேடம், இங்கே பார்த்தீங்களா, 10 அம்மா அப்படின்னு சொல்கிற பேருக்கு டிவி கொரியரில் வந்திருக்கு. 25,000 ஒன்லி, 32 இன்ச்சஸ், அல்ட்ரா ஹெச்டி, வைஃபை எல்லாம் இருக்குது மேடம். இந்தாங்க பிடிங்க. சரி, எங்கள் வீட்டில் ஏற்கனவே டிவி இருக்குடா, சின்ன கலர் டிவி. அதை வச்சுதான் இங்கே கரெக்டாக இருக்கும். இதை கொண்டு போய் இங்கே வைக்கிறது. இதை முதல்ல நான் ஆர்டரே பண்ணல, அப்புறம் எதுக்கு இங்கே கொண்டு வர்றேன்? மேடம், 10 அம்மா அப்படின்ற பேருக்கு தான் மேடம் இது வந்திருக்கு. இந்த தெருவுலேயே 2 பேர் இருக்காங்கடா, போய் இன்னொரு 10 அம்மா கிட்ட போய் கேளு. அது நான் இல்லை. மேடம், உங்கள் வீட்டு டோர் நம்பர் என்னது? 16 நம்பர் வீட்டுக்கு தான் மேடம் இது வந்திருக்கு. உன்கிட்ட ரசீது இல்லை, பில் இல்லை, எதுவுமே இல்லை. என்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் நீயே இது பண்ணுறியா என்ன? இல்லை மேடம், இந்தாங்க பாருங்க, அட்ரஸ் இதில் எழுதியிருக்கு பாருங்க. என்ன எல்லாம் இங்கிலீஷில் போட்டிருக்கு? அங்கிங்கிற நம்பரே இல்லை 11 அப்படின்னு. மேடம், 16 அப்படின்னு சொல்லி அவங்க எழுதிட்டாங்க மேடம், அதனால தான் நம்பர் போடலை. சரி, காசு கொடுங்க, நான் கொடுத்துட்டு கிளம்புது. நான் ஆர்டரே பண்ணல, முதல்ல எடுத்துகிட்டு போடா. மேடம், இதை ரிட்டர்ன்லாம் பண்ண முடியாது மேடம். ஒன்ஸு வந்துருச்சுன்னா டெலிவரி பண்ணி காசு வாங்கிட்டு தான் போக முடியும். அப்படி தான் கம்பெனியில் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு. அப்படின்னா நீ உன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடு, சரியா? என் பேரை சொல்லி நீயே யூஸ் பண்ணிக்க. மேடம், அப்போ காசு மேடம்? நீ தானே யூஸ் பண்ண போகிற, நீயே கட்டிடு, சரியா? மேடம், எங்கள் வீட்டில் ஆல்ரெடி 2 டிவி இருக்குது மேடம், இனிமேல் அது வைக்கிறதுக்கு இடம் இல்லை. சரி, மணி கொடுங்க, எடுத்துகிட்டு நான் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். மணியா? இந்த இங்கே பக்கத்து வீடு இருக்குல்ல, அதுக்கு அடுத்த வீடு, அதான் மணியோட வீடு. அவன்கிட்ட போய் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு கிளம்பு. மேடம், மணின்னா துட்டு மேடம், காசு. அதான்டா மணி, பக்கத்தோட அடுத்த வீடு, அங்கே போய் வாங்கிக்க. இல்லை மேடம், ஆர்டர் உங்களுக்கு வீட்டுக்கு தான் வந்திருக்கு, அதனால் நீங்கள் தான் வாங்கிட்டு காசு கொடுக்கணும். இதை ஒரு தடவை ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு மட்டும்தான் டெலிவரி பண்ண முடியும். ஆர்டரா? ஆர்டர் யாரு? அந்த வக்கீல் இருக்காரு. ஆமாம், அந்த இப்படியே நேராக போய் ரைட் எடுத்தீங்கன்னா வக்கீல் வீடு வரும். அவர் தான் ஆர்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட கொடுத்து காசு வாங்கிக்க, சரியா? மேடம், அந்த ஆர்டர் இல்லை மேடம், இது ஆன்லைன் ஆர்டர் பண்ணியிருக்கீங்கல்ல அது. அதான்ப்பா, அவர் அந்த பக்கம் தான் இருக்காரு. அவர்கிட்ட கொடுத்து வாங்கிக்க, சரியா?
பகல். ஆமாப்பா இப்ப பகல் தான். அவர் இந்நேரம் ஆபீஸ் போயிருப்பாரு. நீ வேணா சாயந்தரம் போல போயிருப்பாரு. சரியா? ஏ என்னப்பா ஏப்பா இப்படி விடுற? இப்படி இருந்துச்சுன்னா உடம்பு சரி இருக்காது. போய் முதல்ல ஒரு லெமன் சோடா வாங்கி குடி. அப்பதான் கரெக்டா இருக்கும். ஐயோ क्या ये क्या दुश्मन ये ऐसा बोल रहा है? துஷ்மன் துஷ்மன் அப்படின்னா யாரு? துஷ்மன் அப்படின்னு சொல்லி இந்த ஏரியால யாருமே இல்லையாப்பா? நீ என்ன 2-3 பேரை மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க? ம் நீ யாருக்கு தான் கொடுக்க போற? ஒண்ணு யாருக்கும் கொடுக்கலன்னா முதல்ல வீட்டுக்கு கொண்டு போ போ. இப்படி வந்து அட்ரஸ் தெரியாமலாம் அலையக்கூடாது. சரியா? அடுத்த வாட்டி கரெக்டா ஏரியா தெரிஞ்சவங்க யாராச்சும் லோக்கல் பசங்களை கூட்டிட்டு வா. சரியா? நீ வேற வடநாட்டுல இருந்து வந்திருக்க. இங்க வந்து பாசையும் புரியல, எதுவும் உனக்கு புரியல. முதல்ல ஆபீஸ் போ. அங்க யாராவது மேனேஜர் இருப்பாங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறமா டெலிவரி பண்ணலாம். சரியா? ஏ என்னப்பா என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்து அழுகுது? ஏய் ஏய் நிப்பாட்டு நிப்பாட்டு, அப்புறமா அழுகலாம். முதல்ல சொல்லு. இதை கொண்டு போய் யார் தலையிலாச்சும் கட்ட போனேன். ஆனால் அந்த பொம்பளை என்னையே இந்த மாதிரி பண்ணிடுச்சு. ஆ அப்படியா? சரி வா யாருன்னு பார்ப்போம்.